ஹாய் கைஸ். நான் சமீபத்தில் வீல் எலிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு யூடியூபரோட வீடியோ பார்த்தேன். அவர் ரேண்டமாட்டு ஒரு 1500 2000 கிலோமீட்டர் ஓடக்கூடிய வண்டியிலலாம் வீல் எலிமெண்ட் இஷ்யூவாக இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் வீடியோ போட்டிருந்தாரு. அது எதனால் ஆகுதுன்னு நான் கிளாரிட்டியாக சொல்கிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஒரு வண்டி மேனுஃபேக்சரிங்லேருந்து உங்கள் கையில் கிடைக்கும்போது ஒரு 100 கிலோமீட்டர்ஸுக்குள்ளால தான் ரன் ஆகிருக்கும். அது வந்து ஃபேக்ட்ரி வெர்ஷனில் வரும். 1000லேருந்து 3000 கிலோமீட்டருக்குள்ளால ஓடும்போது அந்த ரோடுக்கு ஏற்றது மாதிரி ஷாக் அப்சர் எல்லாமே செட் ஆக தொடங்கிரும். இதை தான் நம்ம செட்டில்டு வெர்ஷன் சொல்லுவோம். ஆக்சுவலாக நீங்கள் லோக்கலில் வீல் அலைன்மெண்ட் பண்ணாலும் சரி, கம்பெனியில் வீல் அலைன்மெண்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு செட்டில்டு வெர்ஷனோட ரீடிங் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஃபேக்ட்ரியிலேருந்து வரக்கூடிய ரீடிங்கும் இந்த செட்டில்டு ரீடிங்கும் ரெண்டுக்கும் கேப்பில் கொஞ்சம் வேரியேஷன் வருது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம புதுசாக ஒரு செப்பல் வாங்குகிறோம், நம்ம சைஸு தான் வாங்குகிறோம். ஆனால் ஒரு 3 or 4 days வரைக்கும் நம்ம காலை கடிச்சிட்டே இருக்கும், கம்ஃபர்ட்டாக இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு 6 or 7 days கழியும் போது நம்ம காலுக்கு ஏற்ற மாதிரி அந்த செப்பல் செட் ஆகுறது இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு வண்டி ஃபேக்ட்ரியிலேருந்து வரும்போது நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ நம்ம ரோடு கண்டிஷனில் ஓட்டி அது ஓரளவுக்கு அது செட் ஆகி வரும்போது நம்ம செட்டில்டு வெர்ஷனில் வீல் அலைன்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பரான வீல் அலைன்மெண்ட் கிடைக்கும். ஸோ இதை வந்து ஒரு ப்ராப்ளமாட்டு கிரியேட் பண்ணவே வேண்டாம். இது நார்மலாக புது வண்டி இறங்கும் போது இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். வீல் எலிமெண்ட்டில் வரக்கூடிய புதிய விஷயத்த நாளைக்கு நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். நான் இப்போ சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.